எங்க பயில கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லக்கூடாது. கேள்வி கேட்பதுதான் அறிவினுடைய அடிப்படை மிக முக்கியமான விஷயம். அப்ப கேள்வியே கேட்கக்கூடாது, நாங்க சொல்றது அப்படியே நீங்க கேட்டுக்கங்கெல்லாம் சொல்லலாம் முடியாது. எது சரி எது தவறு என்று எங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமோ சரியோ இருந்தா சொல்லுங்க. ரெண்டே ரெண்டு தான், ஒரே வார்த்தையில சொல்லுங்க இது நல்லது. ஏன் நல்லதுங்கிறதுக்கு யாருமே பதில் இல்லை. அப்ப உங்ககிட்டையும் இது நல்லதா கெட்டதாங்கிறதுக்கான முழுமையான தகவல் இருக்கா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. நீங்க எக்ஸ்பர்ட்டா இல்ல நீங்களே வேற ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றதான் கேட்பீங்களா அப்படின்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கு சொன்னா புரியாது, அப்ப புரிய வைங்க. எங்களுக்கு சொன்னா புரியாதுன்னா புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அறிவற்றவர்கள் என்று ஒரே முத்திரையை குத்திவிட்டு எங்களை நீங்கள் புறந்தள்ளிவிட முடியாதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். அடிப்படையில் இதனுடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயம். இந்த சமூகம், இங்க இருக்கக்கூடிய சமூகம் எல்லாரும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற பட்சத்தில், ஆமா தேச வளர்ச்சிக்கு மீத்தேன் பயன்படலாம், இதெல்லாம் பயன்படலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு, போபாலுடைய இம்பாக்ட இன்னமும் கூட சரி பண்ண முடியாத வரலாறு தான் இங்க நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூல அப்புறம் நீங்க ஆரம்பத்திலிருந்து வெள்ளந்தி மனுஷங்கள்ட்ட வெள்ளந்தியா தான் இருக்கணும், ரைட்டா? நாங்க மண்ணன் எடுக்கணும், புருடாலாம் விடக்கூடாது. வெள்ளந்தியான மனுஷன் வெள்ளந்தியா உண்மையா இதுதாயான்னு சொன்னா சரியோ தப்போ அப்பவே நம்ம ஒத்துக்கிட்டு போயிருவோம். இந்த பேங்க்ல லோன் கொடுக்கல ஒரு 25 பக்கம் கொடுத்து அதுல என்னன்னு தெரியாம கடைசியில கையெழுத்து போடுவோம்ல, அது மாதிரி இதுல என்னென்ன இருக்குன்னே தெரியாம இப்ப திடீர்னு நீங்க மறுக்கிறீங்க. விவரம் தெரிஞ்சா மறுக்கத்தான் மறுப்போம். அப்புறம் ஒரு சமூகம் கேள்வி கேட்கும்னா அந்த சமூகம் ஒரு நீண்ட வரலாறை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் கேள்விதான் கேட்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்வதற்கான போதாமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தன் டைரக்ட் பண்றான், உங்ககிட்ட இது கொடுக்கப்படுகிறது, அது நீங்க செய்றீங்க. உங்களுக்கு அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், எங்களுக்கு அது வாழ்க்கை. சோ அடிப்படையில் இங்கு இருக்கிறவர்கள் இதை தொழில்நுட்ப ரீதியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் 4 முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுல முதல் முக்கியமான விஷயம், என் நிலத்தில் நீ ஒன்றை செய்கிற போது இங்கு அந்த நிலத்தோடு உரிமையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது அடிப்படை உரிமை. இட் இஸ் பேசிக்கலி a fundamental right of every individual. ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம் ஒன்று. இரண்டாவது, ஒரு தேச வளர்ச்சிக்கு பங்களித்தல் அப்படிங்கறதுல நீங்க எங்களை புறந்தள்ளவே முடியாது. இந்த தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வருஷம் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இன்னமும் ரைட்டு, நாங்கெல்லாம் மாற்றத்திற்கு விரும்பாதவர்கள், வளர்ச்சியை அங்கீகரிக்காதவர்கள் அப்படின்னா அது எப்படி? நாங்க எப்போதுமே டாப் 3ல இருந்துகிட்டே இருக்கோம். வளர்ச்சியை ஒத்துக்க மாட்டோங்கிறீங்க, பழமைவாதிகள்ங்கிறீங்க, எது சொன்னாலும் கேள்வி கேட்கறாங்கிறீங்க. அப்பெல்லாம் நாங்கள ரொம்ப பின்தங்கில இருக்கணும். இந்தியாவிலேயே டாப்பான பீப்புள், டாப் 3 பீப்புளுக்குள்ள எப்போதுமே நாங்க இருக்கிறோம். எப்படி? நாங்கெல்லாம் ஒண்ணுமே கருத்துக்களை ஏற்றுக்காங்களா? நீங்க கடலோரம் போங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, நாங்க மறுக்க மாட்டோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரச்சனைனா கேள்வி கேட்போம். நீங்க விவசாய பூமிக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா அந்த கேள்விதான் கேட்பாங்க. உடனடியாக அதை மட்டையடி அடிப்பதற்கான முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பிளீஸ் பி அவேர். முதல் முக்கியமான விஷயம், இது பல படிநிலைகளை தாண்டி மிக ஆழமாக ரொம்ப ஆழத்திற்கு கீழே கொண்டு போய் தான் அதற்கு பிறகு நிலக்கரியோடு சேர்ந்திருக்கக்கூடிய மீத்தேனை எடுத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் அது மீத்தேன் சொன்னா பக்கத்துல தஞ்சாவூர்ல அங்கெல்லாம் போட்டதுல தொடர்ந்து ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறதுக்காக அது மீத்தேன் இல்லாம ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அதோடைய பொருட்கள் தான். எல்லாமே ஒண்ணுதான். ஹைட்ரோ கார்பனால் ஒண்ணுதான், மீத்தேனால் ஒண்ணுதான், ஈத்தேனால் ஒண்ணுதான், பியூட்டைனால் ஒண்ணுதான், பீட்டைனால் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். CH4, C2H6, C2, C3H12. யோசிச்சு பாருங்க, மீத்தேன் ஈத்தேன் படிச்சதெல்லாம் வேற எங்கேயோ பயன்படும் நினைச்சேன், கடைசியில் அது இங்கே பயன்படுது. ஓகே, அது எங்கேயோ படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன், கடைசியில் அது இங்கே பயன்படுது. தொலைது எப்படியோ ஒண்ணு. தமிழங்க எல்லாரும் படிச்சவங்க, நாங்க கேள்விதான் கேட்போம். எங்களுக்கான இயல்பான உரிமை என்று ஒன்று இருக்கிறது. நாங்க ஏதோ புதுசா உங்கள்ட்ட கேட்கல, நாங்க எங்கோட்ட தான் கேட்கிறோம். ஏதோ உங்கள்ட்ட புதுசா எங்களுக்கு இது தாங்க அப்படின்னு கேட்டு எல்லாம் வரிசையில உட்காந்துருக்க மாதிரி கேட்கறீங்க. நாங்க எங்கோட்ட தான் எங்கள்கிட்ட கேட்கிறோம். எடுத்துக்காதீங்க, எங்களுடையது எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத முதல்ல இது வந்து நிறைய இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் இருக்கு. உலகம் முழுவதும் இது போன்ற இயற்கை எரிவாயுவை வெளியே பிரித்தெடுக்கக்கூடிய ரிஃபைனரிஸ், அதற்கான பிளான்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. ஆனால் அவையெல்லாம் கடுமையான விதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே, அந்த அப்ரூவல் எல்லாம் நடந்த பிறகே நடத்தப்படுகிறது. ரஷ்யால நிறைய இடங்கள் இருக்கு, அமெரிக்கால இருக்குது, அல்லது பாலைவன பகுதிகள் சொல்லக்கூடிய கத்தார்ல நிறைய இருக்குது, அப்புறம் எமிரேட்ஸ் சைடுகள்ல நிறைய இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கு, எங்கேயுமே இல்லாமலாம் ஒண்ணு கிடையாது. உங்களுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் நீங்க எடுத்து பயன்படுத்துவதன் மூலமாக தன்னிறைவை பெற முடியுங்கிற ஒரு தகவல் கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதனை பொருட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதற்கான நியாயமான விலை அப்படிங்கிறது எங்கள் வாழ்வாதாரமாங்கிறது தான் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் இங்கிட்ட இருந்து 10 கிலோமீட்டர் அங்கிட்டு போயிட்டீங்கன்னா வானம் பார்த்த பூமி தான் இல்லையா? 10 கிலோமீட்டர் இங்கிட்டு போயிட்டோம்னா என்ன இருக்குது? கருவேல மரமும் ஆரஸ்வதி தான் இருக்குது, முந்திரிக்காடு. இதை தாண்டி நம்ம கிட்ட அங்க ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு.
எப்பயாவது மழை பெய்யும், மழை பெய்ய அன்னைக்கு அவங்க வெளியில வந்துவாங்க. இந்த பக்கம்லாம் மழை பெஞ்சா உள்ள போயிருவீங்க. தஞ்சாவூர் ஜில்லா, பழைய தஞ்சாவூர் ஜில்லால அதெல்லாம் மழை பெஞ்சா வெளியே வந்துவாங்க, எப்பயாவது பெய்யும். இப்படி வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில என்ன தொழிற்சாலைகள் நிறுவனமோ அதையெல்லாம் செஞ்சீங்களா? செய்யலாம். விவசாயத்திற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய வறண்ட பகுதி இதுக்கு அங்கிட்டு அவ்வளவு தூரம் இருக்குது. அங்க தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கமா? உருவாக்கல. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படக்கூடிய சிறு குறு அப்படியான பல விஷயங்களுக்கான லோன்ஸ் பெருசா கொடுத்துக்கமா? கொடுக்கல. அதெல்லாம் விட்டுட்டீங்க. கஷ்டப்பட்டு இருக்கிற பூமியை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி வாழையும் தென்னையும் பயிருமா போட்டு வச்சா நடுக்கொண்டு காலையில உள்ள கொண்டாந்து குழாய் விடுறேன் அப்படிங்கிறீங்க. நீங்களா ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, நாங்க ஏதாவது பண்ணி வச்சா அப்புறமா அதை எடுத்துக்கீங்கன்னா அவன் எப்படி ஒத்துக்குவான்? இது என்னுடையது அப்படிங்கிறப்ப இயல்பாகவே ஒருவனுக்கு ஒரு கோபம் வரும். அப்புறம் 3 விதமாக இந்த மக்கள் கூட்டத்தை எப்பொழுதுமே நிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. என்னன்னா, மாற்றத்துக்கு ஒத்து வராதவர்கள், படிக்காதவர்கள், அப்புறம் எதா இருந்தாலும் சண்டைக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. நம்மளை படிக்காதவங்க யாராவது சொன்னாங்கன்னா ஒத்துக்காது.